பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். எனக்கு வந்து நான் நல்ல தரமான படங்கள் நான் தயாரித்து கொடுக்குறேன், ஆனால் வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து முட்டுக்கட்டை இருக்குது, தடை ஏற்படுத்துகிறாங்க சொல்கிறதெல்லாம் இது வந்து ஒரு அபத்தமான வார்த்தை. உங்களுக்கு சினிமா வந்து சாப்பாடு போடுது, ஆனால் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து சினிமா சாப்பாடு போடலை. நீங்கள் படம் எடுக்கிறத விட்டுட்டிங்கன்னா இங்கே யாருக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிடாது. இன்னைக்கு பணம் சேர்ந்துட்டதுனால ஐயோ நான் சினிமா விட்டு போனதும் சினிமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்து முக்காடு போட்டுட்டு வெற்றிமாறன் வீட்டு வாசல்லையும் மிஷ்கின் வீட்டு ஆஃபீஸ்லேயும் வந்து முக்காடு போட்டு சினிமா ஆடாது. சினிமா அது வந்து நீங்கள் சினிமா விட்டு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் சினிமாவை இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சினிமாவே நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அது ஏதோ வந்து பணம் காய்க்கிற மரம்னு நினச்சிட்ருக்கேன், இல்லை செடின்னு நினச்சிட்ருக்கேன் நான் நினைக்கிறேன். சும்மா இதெல்லாம் வந்து இந்த பூச்சிலாம் காட்டாதீங்க. நான் வந்து சினிமா கம்பெனியை மூடிடுறேன். திறக்கும் போது யார்கிட்ட சொல்லிட்டு திறந்தீங்க நான் கேட்குறேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சமீபத்தில் ஒரு 2 நிகழ்வுகளை இயக்குனர் மிஷ்கின் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு போயிடலான் இருக்கிறேன், இந்த படங்களை இயக்கிறத விட்டு போயிடலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொரு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு இனிமேல் நான் வந்து படங்களை தயாரிக்க போகிறதில்ல, நான் மூடிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 பேரும் சொன்னோம்னா 2 பேரும் சிறந்த படைப்பாளிகள், அது எந்த சந்தேகமும் தேவை, நல்ல படைப்பாளிகள் தான். சின்ன சின்ன அது வந்து இருக்கும் எப்பவுமே, இந்த மண்டகர்வம் சில இது கிறுக்குத்தனமாக பேசுறது இதெல்லாம் எல்லா மனிதருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதில் இவங்களும் அந்த மாதிரி நபர்கள் தான் வச்சுக்கலாம். ஏன் நாம கூட அந்த மாதிரி நபர் தான், நானும் கூட அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் மண்டையில், அது வேற. ஆனால் இவன் சொன்ன இந்த 2 வார்த்தைகள் என்னென்னா, ஒருத்தர் சினிமா விட்டே போயிடுறாரு, ஒருத்தர் அந்த படத்தை தயாரிக்கிறத விட்டுறன்னு இருக்காரு, மூடிடுறேன், தயாரிப்பு நிறுவனத்தை நான் மூடிடுறேங்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்களும் வந்து சினிமாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் கவனிச்சுட்டு வரோம். நாங்கள் பெரிய இயக்குனர்லாம் கிடையாது உங்களை மாதிரி. நாங்கள் சாதாரண படம் பார்த்து அந்த படத்தில் இருக்கிற வந்து நிறை குறைகளை வந்து நாங்கள் பேசக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து அது மாடர்ன் தியேட்டர்ஸாக இருக்கட்டும், சேலத்தில் இங்கே சென்னையில் இருக்கிற ஏவிஎம்மாக இருக்கட்டும், சில ஸ்டுடியோக்கள்லாம் இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் வந்து சினிமாவை பிரசவித்த ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து ஸ்டுடியோவே கிடையாது. அது ஏவிஎம்மாக இருக்கட்டும், மாடர்ன் தியேட்டர்ஸாக இருக்கட்டும், சினிமாவை பிரசவம் பார்த்த மருத்துவமனை அது, அப்படி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நிறுவனங்களே வந்து அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு 2மே. இங்கேயும் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது, அங்கேயும் வந்து சேலத்துலேயும் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸாக. ஆனால் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இங்கே ரவி மோகன்றவர் வந்து ஒரு ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அங்கே வந்து நடிகர் சரவணன் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறார். நான் யோசிக்கிறேன், இந்த 2 நபர்கள் சொன்னதையும், வெற்றிமாறன் சொன்னதையும் யோசிக்கிறேன், வந்து மிஷ்கின் சொன்னதையும் யோசிக்கிறேன். இவர் வந்து ஒரு நடிகர், அவரும் நடிகர், ரவிமோகன் நடிகர், அவரும் வந்து சரவணனும் நடிகர் தான். இதில் பெரிய நடிகர் சின்ன நடிகர்லாம் ஒரு பக்கம் விடுங்க, ஆனால் நடிகர்கள் 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஸ்டுடியோ தொடங்குறாங்க. ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்றது மூடியாச்சு, அது வந்து அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. எங்கே வந்து ஏவிஎம்மாக அப்படி தான், இன்னும் பல நிறுவனங்கள் சொல்ல முடியும். ஆக என்னென்னா, சினிமா என்பது வந்து ஒரு ஒரு காட்சி பதிவு, அவ்வளோதான். அது வந்து நேற்றைக்கு வேற ஒரு வடிவத்தில் இருந்தது, இன்றைக்கி வேற ஒரு வடிவத்தில் வருது. இன்றைக்கி டிஜிட்டல் வடிவத்தில் வரலாம், இல்லை இன்னும் அடுத்தது வேறு ஏதாவது இன்னும் கூட வந்து அதனுடைய டெக்னாலஜி வந்து வேறு லெவலில் வரலாம். ஆக மொத்தம் என்னென்னா, இந்த நடிப்பு என்பது நாடகத்திலிருந்து சினிமாவாக மாறிச்சு. சினிமா இன்னைக்கு வெவ்வேறு வடிவங்களில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். இதில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை போகிறீங்கன்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம். ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல சினிமாவை வந்து எனக்கு வந்து தருவதற்கு அனுமதி இல்லை, தடை செய்கிறாங்க. அதனால் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு போகிறேன்னு சொல்கிறதும், எனக்கு வந்து நான் நல்ல தரமான படங்கள் நான் தயாரித்து கொடுக்குறேன், ஆனால் வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து முட்டுக்கட்டை இருக்குது, தடை ஏற்படுத்துகிறாங்க சொல்கிறதெல்லாம் இது வந்து ஒரு அபத்தமான வார்த்தை. இன்றைக்கும் வந்து வெற்றிகரமான சினிமாக்கள் வந்து நான் சொல்ல சினிமான்றது ஏதோ நீங்கள் தமிழ் சினிமா மட்டுமே இல்லை,
சினிமா என்பது வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து எல்லா டெக்னாலஜியும் உள்ளடக்கி இன்னைக்கு வந்து வேற லெவலில் வந்து போயிட்டு தான் இருக்கு. படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே முதல்ல 2 பேருமே நான் சொல்கிறேன், மிஷ்கினாக இருக்கட்டும் வெற்றிமாறன் இருக்கட்டும், 2 பேருமே உங்களுக்கு சினிமா வந்து சாப்பாடு போடுது. ஆனால் படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு வந்து சினிமா சாப்பாடு போடலை. படம் பார்க்கிற வந்து அந்த ரசிகர்கள் கொடுக்குற அந்த டிக்கெட்டில் தான் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் படம் எடுக்கிறத விட்டுட்டீங்கன்னா இங்கே யாருக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிடாது. ரசிகர்களுக்கு வந்து சாப்பாடு இருக்குது, அவங்க உழைப்புலேருந்து கிடைக்குது. அந்த உழைப்புலேருந்து கொண்டு வந்து போடுற அந்த டிக்கெட் தான் உங்களுக்கு சாப்பாடு. இந்த சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு பணம் சேர்ந்துட்டதுனால ஐயோ நான் சினிமா விட்டு போனதும் சினிமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்து முக்காடு போட்டுட்டு வெற்றிமாறன் வீட்டு வாசல்லையும் மிஷ்கின் வீட்டு ஆஃபீஸ்லேயும் வந்து முக்காடு போட்டு சினிமா ஆடாது. சினிமா அது வந்து நீங்கள் சினிமா விட்டு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் சினிமாவை இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சினிமாவை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சினிமா விட்டு போகிறன்ற எண்ணமே வராது. சினிமாவே நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அது ஏதோ வந்து பணம் காய்க்கிற மரம்னு நினச்சிருக்கேன், இல்லை செடின்னு நினச்சிட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சிறந்த படைப்பாளைய கூட நீங்கள் இருந்துங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசினது தான் நான் அவருடைய பல கருத்துக்களை முரண்படுவேன். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து வெற்றிமாறன் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை மூடிடுன்னு சொல்கிறாரு, அதை பற்றி கருத்துங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சிறந்த இயக்குனர்னா வெற்றிமாறன், ஒரு சிறந்த இயக்குனர்னா மிஷ்கின் சிறந்த இயக்குனர்னா தங்களுடைய படம் வந்து சென்சார் போர்டில் அல்லது பொதுமக்கள் கிட்ட வந்து எதிர்மறை விமர்சனம் பெறா ஏன்றது அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? நான் கேட்குறது தான். நல்ல சிறந்த இயக்குனர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் நீங்கள் தயாரிப்பு நீங்களே படத்தை தயாரிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு கூடுதலாக கூட உங்களுக்கு வந்து இயல்பாகவே ஒரு பொறுப்பு வந்துடும். அப்போ இந்த காட்சிகள் எடுத்தால் இந்த காட்சி வந்து அப்ஜெக்ஷன் ஆகும்ன்றது உங்களுக்கு இயல்பாக தெரியல. அதுதான் சொல்கிறார் திருப்பூர் சுப்பிரமணியம். நீங்கள் ஒரு இயக்குனராக இருந்தீங்கன்னா என்னென்ன காட்சிகள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இந்த காட்சி வந்து கண்டிப்பாக. அப்போது அப்ஜெக்ஷனுக்குரிய ஆட்சேபனைக்குரிய காட்சியை வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து முற்போக்குன்னு தோணுதோ அது வந்து படம் பார்க்கிற வந்து மற்றவருக்கும் அதே மாதிரி தோணணும்ல. அது வந்து மற்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் தோண்டித்தனமா அல்லது புறம்போக்குத்தனமாக வந்து தோணுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் வந்து முற்போக்குத்தனம் சொல்லி கொண்டு போய் திணிக்க முடியும்? அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனா இதை தாண்டி பல அரசியல் இருக்கலாம். அது நான் மறுக்கவும் இல்லை. இங்கே வந்து உங்கள் சங்கங்கள் எல்லாமே ரெண்டாக இருக்குது. உங்கள் ஒற்றுமை இன்மை தான் இன்னைக்கு சினிமா வந்து இன்னைக்கு ஏன் வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. யார் படம் ஓடும் யார் படம் ஓடாதுன்றதே சொல்ல முடியாத சூழ்நிலை. எத்தனை நாள் ஓடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்து என்னைக்கோ எடுத்த ஆர்கே செல்வமணி எடுத்த படம் வந்து 10 நாள் ஃபுல்லாகுது. கேப்டன் பிரபாகரன் தான் சொல்கிறேன். இதே நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் ஓடுமா 2 நாள் ஓடுமான்ற அந்த நிலையில் தானே இருக்குது. ஸோ அதனால் படம் வந்து தரமான படங்கள் மக்களை புரிந்து கொண்டு மக்கள் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு நீங்கள் படம் எடுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், சினிமா வந்து மக்களுக்கு சோறு போடல. வேணா ஒரு வலி நிவாரணம் வேணால் சொல்லுங்கள், அது எல்லா படமும் கிடையாது. வலி ஏற்படுத்துகிற படம்லாம் இருக்குது, அது வேற. ஆனால் சினிமா என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோறு போடுறது, சோறு போட்டது அப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. அதனால் படத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ மிஷ்கினுக்கே நான் சொல்கிறேன், என்னென்னமோ வந்து நீங்கள் பேசுகிறீங்க அந்த பேட் கேர்ள் ப்ரொமோஷனில் ரொம்ப அதாவது கெஞ்சாத குறை காலில் விழாத குறை தான். நீங்கள் படத்தை பாருங்கள், அந்த குழந்தைய தூக்குங்க, குழந்தைய வந்து கொஞ்சுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க ஏதோ சொல்கிறீங்க, அவசியமே இல்லை. மிஷ்கின் வந்து சிறந்த படைப்பாளி. நீங்கள் தரமான படம் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வந்து பிசாசு எடுத்தீங்களா, நீங்கள் என்ன பெரிய ஸ்டார் வச்சு எடுத்தீங்க நான் கேட்குறேன். இப்போ வேணா உங்களுக்கு பிசாசு 2க்கு வேணா பெரிய ஸ்டார் தேவைப்படலாம். பிசாசு வந்து 1 எடுத்தீங்களே, அது யார் நடித்தாங்க, அதில் யார் தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் முகங்களே தெரியாது. பல பேரோட முகங்கள் தெரியாது, ராதாரவி முகம் தான் தெரியும், மீதி அதெல்லாம் யார் முகம் தெரியாது. படம் ஓடலையா? நீங்கள் தான் எடுத்துட்டீங்க தேட்டர்லேருந்து அவசரப்பட்டு, இல்லைன்னா அந்த படம் இன்னும் ஓடி இருக்கும். உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, தேட்டர்லேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க. அது பாலா நீங்கள் செய்தது. அது நான் சொல்கிறேன், தரமான படைப்பு வந்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக. மலையாள படம் மற்ற மொழி படங்களை கூட மொழியாக்கம் பண்ணலாம் போய் உட்காந்து பார்க்குறாங்க தேட்டரில். போய் பாருங்கள், எப்படி ஏன் ஃபுல்லாகுதுன்னு போய் பாருங்கள், என்ன சம்திங் ஸ்பெஷல்னு போய் பாருங்கள். சும்மா அதை விட்டுட்டு வந்து ஏதோ ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து படத்தை பார்த்து ரசிக்க தெரியாத மாதிரியும் அவங்கெல்லாம் இப்போ கூட எனக்கு சமீபத்தில் கூட சொன்னேன், பேட் கேர்ள் வந்து ப்ரீவியூ ஷோ போடுறாங்க வாங்க சார். நான் மக்களோட மக்களாக பார்க்குறேன். எனக்கு அதுதான் மக்களோட மக்களாக பார்த்தா தான் வந்து மக்கள்கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்குதுன்னு என்னால் பார்க்க முடியும்.
நீங்கள் ப்ரீ ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அந்த காசு கொடுக்குற கும்பல், காசு கூவுற கும்பல் எல்லாம் வந்து உட்காராங்க ப்ரீ ஷோவில். அப்போ என்ன ஆகும்? அவங்ககிட்ட ஒரு ரியாக்ஷன் வராது. நான் மக்களோட மக்களாக வந்து போய் பார்த்தா தான் வந்து அந்த படத்துக்கு எப்படியான ரியாக்ஷன் இருக்குது, எப்போ கைத்தட்டல் வருது, எப்போ வந்து சைலண்ட் ஆகுது தேட்டர், இதெல்லாம் பார்க்க முடியும். நான் ஒன்றும் வந்து அறவேக்காடு கிடையாது. சும்மா இது வந்து நீங்கள் வந்து பரிதாபமாக இருக்குது. நீங்கள் கேட்கும்போது கேட்டால் அந்த குழந்தைய தூக்குங்க, அந்த இயக்குனர் அப்படி எடுத்துக்காங்க, நீங்கள் பாராட்டுங்க, நீங்கள் 50% பாராட்டுங்க, அப்படி இப்படி ரொம்ப ஓவராக அவ்வளோலாம் நீங்கள் வந்து பெண்டாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பெண்டானா நல்லா இருக்காது. நீங்கள் பெண்டாக முடியாது. முதல்ல ட்ரை பண்ணுறீங்க, பெண்டாகி எப்படியாவது ஒரு படத்தை வந்து பாருங்கன்னு கெஞ்சிறீங்களா? அந்த அவசியமே கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கள மிஷ்கின், நான் கேட்குறேன், நேரடியாக சொல்கிறேன். எந்த வருஷம் 80 81 சரியாக தெரில. நெட்ரிகன்னு வந்து ரஜினிகாந்த் அவருடைய படம் வந்தது, நெட்ரிகன். ஆமாம், நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்கள, எனக்கு எப்பவுமே இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த படம் தான் ஞாபகம் வரும். அதில் பாலச்சந்தர் ஒரே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அது முழுக்க முழுக்க விமனேஸ்வர் படம், பெண் பித்தனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம். பெண் பித்தனை எப்படி கடைசியாக திருந்துறான்றது தான் அந்த படம். அதில் வந்து சமூக அக்கறை இருக்கிறதாக நான் பார்த்தேன். பாலச்சந்தர் படத்துலேயே வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெண் பித்தனை வந்து அட்ராசிட்டி பண்ணியிருப்பார் ரஜினி. நீங்கள் வேணால் அந்த படம் எடுத்து பாருங்கள். 80 81 சரி தெரியாது, 80களில் வந்த படம் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த படம் அந்த ஓடுனதுக்கே அந்த அந்த காட்சி தான். நீங்கள் போட்டிருக்கீங்களா கூலிங் கிளாஸ், மிஷ்கின் போட்டிருக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ரஜினி வந்து ஒரு கூலிங் கிளாஸ் வந்து அவருடைய நண்பர் தர மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த கூலிங் கிளாஸ் போட்டால் வந்து நிர்வாணமாக உடல் தெரியுன்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த கூலிங் கிளாஸ் வந்து ரஜினி போடுவார். அப்படி ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கானே தெரியாது, இல்லவே இல்லை. ஆனால் ஒரு கூலிங் கிளாஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிங்கப்பூரில் அவருக்கு இந்த கூலிங் கிளாஸ் கொடுப்பாங்க ஒரு நண்பர். அதை போட்டு தான் சரிதாவை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வேகத்திலே ரேப்பும் பண்ணிடுவார் சரிதாவை. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு கூலிங் கிளாஸ் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அன்றைக்கி கோழிக்கூட்டே ஆடிச்சு. என்னென்னா, என்னங்க இப்படி ஒரு கூலிங் கிளாஸ் இருக்காங்கன்னு கேட்டேன். ஆமாம் இருக்குதாமாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க, வெளிநாட்டில் எங்கேயோ இருக்குதான், ஆனால் அதை தடை செஞ்சுட்டாங்களாம். இல்லவே இல்லை, அப்படிலாம் கூலிங் கிளாஸ்லாம் கிடையவே கிடையாது, ஏமாத்து வேலை. இல்லை இருக்குது. கடைசி வரைக்கும் திரைப்பட அந்த குழு வந்து இப்படி ஒரு கூலிங் கிளாஸ் உண்மையாக இருக்குதுன்றது இல்லைன்றதே சொல்லவே இல்லை. ஆனால் படத்தில் வந்து அந்த கூலிங் கிளாஸ் போட்டால் நிர்வாணமாக தெரியும். அப்படிதான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு லாஜிக் கூட இடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரஜினி கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. ஆனால் வந்து அந்த கூலிங் கிளாஸோடு போய் ரேப் பண்ணும்போது முந்தானை பிடிச்சி இழுப்பார். நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டால் நிர்வாணமாக தெரியும் போது முந்தானை எப்படி அவர் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி தான். ஆனால் வந்து அது நம்மள மாதிரி இருக்கிற மிஷ்கின், என்னை போன்ற ஆட்கள்லாம் அந்த கேள்வி கேட்பேன் தான் எப்பவுமே வழக்கமாக. ஆனால் அதை வந்து அதை கடந்து படம் ஓடிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, மிஷ்கின் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டதுனால நான் சொல்கிறேன். ஒரு கூலிங் கிளாஸை வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த படத்தை வச்சு அந்த படம் பரபரப்பாக போச்சு. வெற்றிக்கு அந்த கூலிங் கிளாஸும் ஒரு காரணம். ஸோ அதனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மிஷ்கின் அந்த சொல்கிறேன். அவர் சிறந்த படைப்பாளியான 2 பேருக்குமே சொல்கிறேன். சும்மா இதெல்லாம் வந்து இந்த பூச்சிலாம் காட்டாதீங்க. நான் வந்து சினிமா கம்பெனியை மூடிடுறேன். திறக்கும் போது யார்கிட்ட சொல்லிட்டு திறந்தீங்க? நான் கேட்குறேன். திறக்கும் போது இந்த நிறுவனத்தை திறக்கும் போது யார்கிட்ட சொல்லி திறந்தீங்க சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் வந்து எல்லாம் மிஷ்கின் படம் டைரக்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னீங்களா, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. படம் இயக்குனீங்க, நல்லா இருந்து பார்த்தோம். சித்திரம் பேசுகிற அருமையான படம், நல்ல படம் பார்த்தோம். நீங்கள் மொக்க படம் பார்த்து கொடுப்பீங்கன்னா அந்த மொக்க படத்தை பார்க்க முடியாது. நீங்கள் முற்போக்குத்தனம் இதெல்லாம் சொல்கிறீங்களோ அது எங்களுக்கெல்லாம் வந்து முற்போக்குத்தனமாக தெரியல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த பூச்சியெல்லாம் காட்டாதீங்க. ஒருபோதும் மீண்டும் சொல்கிறேன், சினிமா வந்து உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து அழாது. ஐயோ மிஷ்கினையா என்னங்க ஐயா என்னை கை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சினிமா அழாது. உங்களோட தாத்தாலாம் வந்துகிட்டு இருக்கிறான், அடுத்தடுத்து படங்களை வேறு லெவலில் கொடுப்பான். அதனால் விட்டுருங்க. இந்த நீங்கள் படைப்பு கொடுங்க, அது நாங்கள் ரசிக்கிறோம், பார்க்குறோம், அவ்வளோதான் ரசிகர்கள். அதாண்டு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, யார்ட்டையும் கெஞ்சாதீங்க. எங்கள் படத்தை பாருன்னு கெஞ்சாதீங்க. நீங்கள் படத்தை எடுங்க. நல்ல தரமான படம்னா இன்றைக்கும் ஓடிட்டுருக்குது. நான் சொல்கிறது தமிழ் சினிமாவிலையும் ஓடிட்டுருக்குது. மற்ற மொழி படங்களையும் வந்து இங்கே மொழியாக்கம் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. அது பல படங்கள் சொன்னால் நான் எனக்கு உடனே ஒரு முத்திரை குத்திடுவீங்க. இவன் வந்து மலையாள படத்தை சொல்கிறான், தெலுங்கு படத்தை சொல்கிறான், கன்னட. நான் எல்லா மொழி படங்களையும் நான் வந்து இங்கே மொழியாக்கம் பண்ணாலும் நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவும் வந்து தரமான படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஏதோ சினிமாவே நீங்கள் தான் தமிழ் சினிமா சிருஷ்டிச்சா மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கின மாதிரி அப்படி நீங்கள் நினச்சி பேசாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.